அனைவருக்கும் வணக்கம். தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, நல்ல மொறுமொறுப்பான தட்டை எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தட்டைக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். நம்ம இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கிறோம். இந்த 1 கப் அரிசி மாவுக்கு அதே அளவு 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோம். பொட்டுக்கடலையே நல்லா அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கோம். 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு. ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். கடலைப்பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய் வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சூடான எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்பூனில் கிளறி விட்டுருங்க. எண்ணெய் சூடாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியை ஊற்றிட வேணாம். லேசாக தெளித்து விட்டு இந்த பதத்துக்கு சப்பாத்தி பூரி மாவு இருக்குல்ல, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ வெள்ளை துணி, இந்த மாதிரி ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்து நனைச்சிக்கோங்க. நனைச்சி புழிஞ்சிக்கோங்க. ஈரமான துணி எப்படி மாவை கொஞ்சோன்னு எடுத்து கையில் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அந்த வெள்ளை துணியில் வச்சு உள்ளங்கையில் ஒரு அழுத்திட்டு அப்புறம் இந்த 2 விரலால் இப்படி அமுக்குனீங்கன்னா அது தட்டை வந்துடும். அந்த மாதிரி மெல்லிசா, ரொம்ப இந்த அடிமனம் இல்லாமல் மெல்லிசா தட்டிக்கோங்க. இது ஈர துணி அப்படின்றதுனால ஒட்டாது. இப்போ தட்டையை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சிட்டோம். எண்ணெய் காய்ஞ்ச உடனே மிதமான சூட்டில் இருக்கட்டும். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்ச உடனே தீயை சிம்மில் வச்சுருங்க. தீ அதிகமாக இருந்தால் கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. இப்போ ஒவ்வொரு தட்டையாக அந்த துணியில் வச்சு தட்டினால சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அந்த துணியில் வச்சு தட்டி எண்ணெயில் போட்டுருங்க. இதை பாலித்தீன் கவர் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். அதில் தட்டி கூட மேலே ஒரு கிளாஸோ ஒரு சமமான பிளேட்டோ வச்சு அமுக்குனீங்கன்னா வந்துடும் லேசாக. அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது சுலபமாக தான் இருக்கும். ஈர துணியை புழிஞ்சிட்டு வச்சிங்கன்னா சுலபமாக தான் இருக்கும், ஒட்டாது. ஆனால் ரொம்ப தடிமனாக தட்டி போடக்கூடாது. கொஞ்சம் லேசாக தட்டி போட்டிங்கன்னா தட்டை ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.